தேவஜனமே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி 28வது நாளின் லெந்து தியானத்தின் பிரயாணத்துக்குள் உங்களை வரவேற்கின்றேன். யோவான் 15வது அதிகாரம் முதல் 17 வசனம் நாம் ஜெபிப்போம். என் தேவனாகிய கர்த்தர் இந்த தியானத்தை உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நான் கற்றுக்கொள்ள ஆவியானவர் என்னோடு கூட பிரயாணம் செய்ய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமென். யோவான் 15வது அதிகாரம் ஒரு விசித்திரமான ஒரு அதிகாரம். நம்பர் 1, பயங்கரமான வெளிப்படுத்துதல், அதிசயமான வெளிப்படுத்துதல் நிறைந்த ஒரு அதிகாரம். 2வது, ஏற்றுக்கொள்ள முடியாத பாதிப்பை உண்டு பண்ணும் கிருபையின் கிரியைகளை நாம் இந்த அதிகாரத்தில் காணலாம். 3வது, என்னுடைய சிந்தை வாழ்க்கை மாற்றி அமைக்கத்தக்க உள்ள வல்லமை நிறைந்த ஒரு அதிகாரமாய் 15வது அதிகாரம் உண்டு. இதை வாசிக்கணும். நீங்க ஒரு சில வார்த்தைகள் அடிக்கடி வரும். அந்த வார்த்தைகளை தான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு விளக்கத்தை கொடுத்து இந்த தியானத்தை முடிப்போம். முதல் வார்த்தை, மெய்யான திராட்சை செடி. இது ஒரு திராட்சை செடியின் ஒரு ஃபார்ம், அதை காட்டுது. இயேசு கிறிஸ்து அந்த படத்தை எடுத்து சொல்றாரு, நான் மெய்யான திராட்சை செடி. மெய்யான திராட்சை செடின்னு சொல்லும் பொழுது அர்த்தம் என்ன? பொய்யான ஏமாற்றுகிற திராட்சை செடிகளும் உண்டு. அதனால் நாம் யாவரும் எது உண்மை என்பதை அறிந்து அந்த திராட்சை செடிக்குள் நாம் இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது, பிதா மெய்யான தோட்டக்காரர். இந்த தோட்டக்காரருடைய பொறுப்பு 2. 1, கனி கொடுக்கும் கிளைகளை கவாத்து செய்வார், கனி கொடுக்காத கிளைகளை வெட்டி போடுவார். 3வது, கிளைகள். கிளைகள் யார்? விசுவாசிகள், நீயும் நானும். 4வது, கனி கொடுப்பது. எல்லா கிளைகளும் கனி கொடுக்கணும், இதுதான் அஸ்திபாரமான பொறுப்பு. ஆனால் சில கிளைகள் கனி கொடுக்காது. இந்த தோட்டக்காரர் இப்படிப்பட்ட கிளைகளை வெட்டி எரியும் நெருப்புக்கு ஒப்பு கொடுக்கிறார். ஆனா சில கிளைகள் கனி கொடுக்கின்றது. அந்த கிளைகளை பார்த்து எந்த இடத்துல கனி வருகின்றதோ அந்த இடத்தை வெட்டுகிறார். இன்னொரு வார்த்தை கவாத்து செய்கின்றார் சொல்லுவாங்க. அப்ப இந்த ஒரு இடத்துல இந்த கனி கொடுக்கும் இந்த இதை நான் வெட்டும் பொழுது அடுத்த வளர்ச்சி வரும் பொழுது இந்த 1, 2ஆக 3ஆக பிரிந்து இன்னும் நிறைய கனி வரத்தக்க இடங்கள் உருவாகின்றது. அது நிமித்தம் என்ன நடக்குது? கவாத்து செய்த பிறகு அந்த கிளை திரளான கனியை கொடுக்கின்றதாம். கவாத்து செய்வதும் வெட்டி போடுகிறதும் ஒரே அனுபவம், வலிக்கும். ஆனால் 1 நிறைய கனி கொடுக்கின்றது, 2 எரிந்து போகின்றது. நாம் தீர்மானிக்க வேண்டும். அடுத்த வார்த்தை 5வது, ரிமெயின், அதாவது நிலைத்திருப்பது. அர்த்தம் என்ன? ஒரு இடத்துல நிதானமாய் அசையாமல் இருப்பது. ஒரு இடத்துல ரொம்ப நேரமாக ஒரே இடத்துல தரித்திருப்பது. தொடர்ச்சியான ஒரு உறவை ஒரு குறிப்பிட்ட நபரோடு கூட வைத்துக் கொள்வது. இந்த நிலைத்திருப்பது என்ற வார்த்தை என்ன செய்யுது தெரியுங்களா? ஒவ்வொரு நாளும் எனக்கு என்னுடைய தேவைகளை இயேசு கிறிஸ்துவின் மேல் சார்ந்து நான் பெற்றுக்கொள்கிறேன் என்ற துடங்குகின்ற ஒரு வாழ்க்கையை காட்டுகின்ற ஒரு வார்த்தை தரித்திருப்பது. பிரைஸ் காட். நான் தரித்திருந்தால் மிகவும் கனியை கொடுப்பேன். இப்ப விளக்கமும் வருது. எப்படி ஆண்டவருக்குள் தரித்திருப்பது? வேதம் சொல்லுகின்றது, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை என்னோடு தரித்திருந்தால் நான் மிகுந்த கனியை கொடுப்பேன். பிரைஸ் காட். அடுத்த வார்த்தை, புதிய கட்டளை, ஒருவரை நேசியுங்கள். இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது இது விசுவாசிகள் மத்தியில ஒருவரை நிபந்தனை நிபந்தனை இல்லாமல் ஒருவரை நேசியுங்கள். ஆனா இதே இதுல
உங்களுடைய விசுவாச கூட்டத்துல மட்டும் ஒருவரை நேசிக்கிறதல்ல, விசுவாச கூட்டத்துக்கு வெளியே இருக்கிறவர்களையும் நேசிக்கணும். அந்த நேசன் தானே இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று காட்டுது. பிரைஸ் காட். சோ நிபந்தனை அற்ற ஒரு அன்பை காட்டுகிறது. அடுத்தது என்ன? Greater love has no man than this. ஒரு நண்பன் தன்னுடைய நண்பனுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுப்பது இதைவிட பெரிய அன்பு இல்லை என்ற வசனத்தை வாசிக்கின்றோம். இயேசு சொன்னார், இயேசு செய்தார். அதன் நிமித்தம் இயேசுவின் வார்த்தைக்கு அர்த்தம் உண்டு. இயேசுவின் வார்த்தையை நம்பலாம். There is credibility in the word of Jesus. இயேசு சொன்னதை கடைபிடிக்கிறவராய் இருக்கிறார். அடுத்த வார்த்தை, நான் உன்னை நண்பன் என்று அழைக்கின்றேன். இதுவும் ஒரு விசித்திரமான அதிரத்தக்க உள்ள ஒரு வார்த்தை. ஒரு தெய்வன் ஒரு கிரியையை பார்த்து நண்பன் என்று சொல்லுகிறது. இதுதான் சரித்திரத்தில் முதல் முறை தேவனாய் இருப்பார். தேவன் மனுஷனோடு கூட நட்பை காட்டுகிறவர் அல்ல. ஆனாலும் இயேசு கிறிஸ்து இங்க சொல்றார், நான் உன்னை நண்பன் என்று அழைக்கிறேன். இந்த வசனத்தை மறுபடியும் வாசித்து பார்த்தால் ஆண்டவர் இயேசு உண்மையாக என்ன சொல்றார் தெரியுமா? நீ எந்த சூழ்நிலையில இருந்தாலும், என்னுடைய நட்பை ஏற்றுக்கொண்டாலும், என்னுடைய நட்பை ஏற்றுக்கொள்ளாதபடி இருந்தாலும், என்னுடைய நண்பனாய் இருந்து கொண்டே இருப்பாய். அருமையான ஒரு காரியம், விசித்திரமான ஒரு போதனை தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து நண்பனாகவே இருக்கின்றார். சோ எப்படிப்பட்ட விசுவாசத்தில் இருந்தாலும் இயேசுவோடு கூட பேச முடியும். ஆமென். அடுத்தது, நீ என்னை தெரிந்து கொள்ளல, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். மறுபடியும் இது ஒரு புரட்சி உண்டு பண்ணுகிற, நம்முடைய சிந்தையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிற ஒரு காரியம். நீங்க என்னை தெரிந்து கொண்டீர். வேதம் என்ன சொல்றீங்களா? பாவியா இருக்கும் பொழுதே கிறிஸ்து இயேசு எனக்காக மரித்தார். நான் அவரை தெரிந்து கொள்ளல தேவஜனமே, அவர் என்னை தெரிந்து கொண்டார். இது பரிசுத்தம், ஒரு அசுத்தம் இல்லாத மெய் அன்பு. நானாகவே எதையும் செய்ய முடியாத சூழ்நிலை என் ஆண்டவர் என்னை நேசிக்கிறார். கடைசியாக, பவர் இன் ஜீசஸ் நேம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இருக்கும் வல்லமை. 3 வசனங்களை வாசிக்கின்றேன். முதல் வசனம் 14வது அதிகாரத்தில் உண்டு. Praise God. If we believe in Jesus' name, இயேசுவின் நாமத்தை விசுவாசித்தால் நீ எதை கேட்டாலும் பிதா அதை உனக்கு கொடுக்கப்படும். இரண்டாவது 15வது அதிகாரம் 2வது 3வது 15வது அதிகாரத்தில் உண்டு. If we remain in Jesus' word, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையில் நான் நிலைத்திருந்தால் எதை கேட்கின்றனோ அது எனக்கு கொடுக்கப்படும். மூன்றாவது, நான் அதிக கனி கொடுக்கும் பொழுது நான் எதை கேட்டாலும் பிதா எனக்கு கொடுக்கின்றார். ஜெப வாழ்க்கை ஆச்சரியம். உண்மை. நீங்க இந்த 3 வசனத்தையும் எடுத்து பாரு. நம்பர் 1, இது ஒரு ஒன்றன் பின் ஒன்றாக வருகின்ற ஒரு காரியம். நான் விசுவாசித்தால், இயேசுவை விசுவாசித்தால் அவருக்குள் நிலைத்திருப்பேன். அவருக்குள் நிலைத்திருந்தால் மிகுந்த கனி கொடுப்பேன். இதுல விட இன்னும் பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? எப்படிப்பட்ட ஸ்தானத்தில் என்னுடைய விசுவாச வளர்ச்சி இருந்தாலும் ஒவ்வொரு ஸ்தானத்திலும் என்னுடைய ஜெபங்கள் கர்த்தர் கேட்கின்றார். நான் இந்த வளர்ச்சி இப்படிப்பட்ட முதிர் அடைந்த பிறகு, இவ்வளவான ஞானத்தை பெற்ற பிறகுதான் என் ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்பார். அதில்ல, வேதம் சொல்லுகின்றது, எந்த விசுவாச பக்குவத்தில் நான் இருந்தாலும், எந்த வளர்ச்சியின் இடத்தில் நான் இருந்தாலும், நான் ஜெபிக்கும் பொழுது பிதா ஜெபத்தை கேட்கிறவரா இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் ஆண்டவராகிய கர்த்தாவே, மெய்யான திராட்சை செடியா இருக்கும் உம்மை நாங்கள் தெரிந்து கொண்டு உமக்குள் மிகுந்த கனி கொடுக்கும் பிள்ளைகளாய் எங்களை உருவாக்கும். ஜெபம் இன்னும் பெருகட்டும். ஜெபத்தை கேட்கிற ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே.